guys, welcome back to my channel. So late பண்ணாம vlog குள்ள போயிரலாம். இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் மெனு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் and காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரியான ஒரு பொரியல் தான் பண்ண போறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யறதுக்கு முன்னாடி அது நம்ம கொஞ்சம் வேக போட்டுக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் இந்த கெட்டில் யூஸ் பண்றேன். இது வந்து அகேரோல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3-in-1 மல்டி பர்பஸா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கே ரொம்ப பிரீமியமா இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸ் லிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இதில் வந்து நம்ம கிழங்கு இல்லைனா காய் எது வேணாலும் ஸ்டீமிங் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கு வேக வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டீல் ட்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. கூடவே இந்த பிளாஸ்டிக் ஒரு புட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது பேன் கேக் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து மினிமம்க்கு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அவங்களே அந்த மார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து குக்கிங்க்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 மட்டும் வைக்கிறேன். அதாவது 1ல் மட்டும் நான் வைக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக பாயில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு கொஞ்சம் வேக வச்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் எப்போவுமே மோஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி இந்த கெட்டில்லையே போட்டு வேக வச்சிட்றேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்காக ஸ்டீமிங் ஒரு 10 மினிட்ஸ்க்கு காய் வேக வச்சு அப்படியே நான் வந்து உள்ள சாம்பாரில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே சாம்பார் வேக வைக்கும் போது நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 to 3 பூண்டு. அதுக்கப்புறம் இதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி நான் வந்து வச்சுப்பேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பருப்பு டக்குன்னு வேகிறதுக்காக கொஞ்சமாக ஆயில், அதையும் வச்சு நம்ம வந்து ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்துடும். இது விசில் வர்றதுக்குள்ளே 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த காயும் நல்லா வெந்துடும். ஸோ எடுத்து பார்த்தோன்னே ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் வேகிறதுக்கு நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரியலுக்கு தண்ணி வேணும்னா நான் இந்த தண்ணியவே ஆட் பண்ணிப்பேன். அது கீழே ஊற்ற மாட்டேன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுலேயே கொஞ்சம் அந்த ஸ்டீல் ட்ரே வச்சு எக்கும் பாயில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரே தனியாக கொடுத்துருக்காங்க. கையில் சூடு படக்கூடாதுன்னு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இதில் வந்து டிஸ்னிக்கும் எங்களுக்கும் சேர்த்தியே நான் வந்து எக்கு வேக வச்சுடுவேன். ஸோ ஒரு 3-in-1 மல்டி பர்பஸாக இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். ஸோ எக் அப்படிங்கிறதுனால நான் ஹை ஸ்பீடில் வைக்கிறேன். 10 மினிட்ஸில் எக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கிங் வந்து அடுப்பில் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பருப்பும் வெந்துருச்சு. இப்போ சாம்பார் நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். அதுக்கு வந்து நான் ஆயில் எடுத்துகிட்டு கடுகு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எந்த காய் எடுத்தாலும் லைட்டாக பாயில் பண்ணி போட்டுருவேன். ஸோ டக்குன்னு குக்கிங் டைம் வந்து முடிஞ்சிடும். குழம்புலேயே போட்டு வேக வைக்கிறது வந்து ரொம்ப எனக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் இன்லாஸ் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் இதுவே ட்ரை பண்ணி பாருன்னாங்க. எனக்கு இது ஈஸியாக இருந்தனால இப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இது கூட இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே ஆகிடுச்சு வெளியே அப்படின்னா அது உடனே தொடச்சா தான் நம்மளுக்கு வந்து அது அடுத்த வேலையாகும். ஸோ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அது அப்படியே நான் முழுசாக போடாமல் இந்த மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சிடுவேன். இப்போது தக்காளியும் அந்த ஃப்ரையோடு சேர்த்து அப்படியே லைட்டாக வணக்கிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் வணக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தக்காளியை நான் இந்த மாதிரி ஆனியன் மாதிரியே தான் கட் பண்ணுவேன். ஸோ அதனோட எசன்ஸ் உள்ள நல்லா இறங்கும். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் கிட்ட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே வீட்டிலேருந்து அரைச்சி கொடுத்து விட்ட மிளகு பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ அதுவும் ஒரு ஸ்பூன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடயே புளி தண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் வந்து சாம்பாரோடு சேர்க்கும் போது தான் வந்து ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான், இதை தாளிச்சாச்சு. இந்த மிக்ஸை இப்போ நம்ம அந்த பருப்பு செஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ ரொம்ப ஈஸியாக ஒர்க் டக்குன்னு முடிச்ச மாதிரி ஆகிடும். காய் வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பருப்பு வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு தனித்தனியாக தாளித்து எல்லாத்தையுமே உள்ளே கொட்டிடலாம். ஸோ முருங்கைக்காய் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு
புளி தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிப்பேன். அந்த புளி தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் மட்டும் விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes பாயில் ஆகின உடனே கூடவே ஒரு 1 to 2 ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ஒரு 5 minutes நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வைப்பேன். ஸோ சின்ன வெங்காயம்லாம் போடுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து அந்த மாதிரி வதக்கி போடுறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே காலிஃப்ளவர் ஃப்ரையும் செஞ்சிடலாம். இதுக்கும் நான் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சோம்பு, இது கூட நல்லா ஆனியன் சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறனால ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் நான் போடுவேன். காரம் அதிகமாக நான் சேர்த்திக்க மாட்டேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், கூடவே கொஞ்சம் தக்காளி அதையும் அதே மாதிரி சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட நான் வந்து சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் கிட்ட கறி மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்டாக வேறு எந்த மசாலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது ஒரு 1/4 டம்ளர் கிட்ட அந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா கொஞ்சமாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெந்திருக்க அந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக ஹாஃப் பாயில்டாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அவ்வளோதாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரையும் டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணி போடுறோம் அப்படின்னா டக்குன்னு ஒர்க் முடிஞ்சிடும். ஃபைனலாக வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. சாம்பார் அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து இட்லி செஞ்சுருந்தேன். ஸோ இட்லி வந்து நான் மாவு அரைச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த கிளாத்தில் தான் வந்து இட்லி அவிப்பேன். ஸோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட சாம்பார் சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அப்புறம் லஞ்சுக்கும் நான் பேக் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் பேக் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். என்ன தான் கடையிலலாம் நம்ம போய் சாப்பிட்டாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். என்னோடய ஸ்டொமக் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன் வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் எக்கும் அவருக்கு வச்சுருந்தேன். எக்கில் வந்து எல்லோ டிஸ்னிக்கு வச்சுட்டு ஒயிட் அவருக்கு கொடுத்து பேக் பண்ணி அவரும் கிளம்பிட்டார். நானும் அப்படியே காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால்கனி செட்டப்பில் என்னோடய ஸ்டடி டேபிள் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் நகர்த்த முடியாமல் இந்த பக்கம் தள்ளி கொண்டு வந்து வச்சேன். மணி பிளான்ட் வந்து மணி ட்ரீ மாதிரி ஆகிடுச்சு. நல்லா ஜெயண்ட் க்ரோத் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பிளேஸ் மாற்றி வச்சுட்டு இருந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சரோடு உட்காந்து புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மோஸ்ட்டாக இந்த பெட்ரூம் பால்கனியில் உட்காந்துருந்தேன். ஸோ இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால பிளேஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஒர்க் டேபிள் செட்டப் எடுத்துகிட்டு வந்து ஹால் பால்கனியோட கார்னரில் நான் வந்து செட்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதிகமாக என்ன சொல்கிறது, வெயில் வராது. டேபிள் ஃபேன் இருக்குது குட்டி, வேணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லைனா ஏர் கூலரும் நான் வந்து இந்த பால்கனியில் வச்சுருக்கேன். அதனால் அதுக்குண்டான ப்ரொவிஷன் செட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் டேபிள் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல இது பண்ணோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து அவரோட ஒர்க்கும் பார்ப்பாரு. இந்த ஃபிசிக்கல் ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ மார்னிங்கே போயிட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து இந்த நைட் வேர்ஸ்லேருந்து ஒன்று தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நைட் வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. அவங்க தான் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்ஸில் வந்து நைட் வேர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி அஃபோர்டபுள் ரேட்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெண்டியான நைட் வேர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். நம்ம லேசியாக ஃபீல் பண்ணும்போது சும்மா ஐடலாக உட்காந்து டிவி ஃபோன் பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் கொடுக்கும்போது நம்ம ரொம்பவே ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறது. இந்நேரம் வந்து நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிவி பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறேன், அதாவது வீடியோ இல்லாத டைமில். ஸோ நான் வந்து அந்த டிவியிலேருந்து என்ன கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நான் என்னை இன்வால்வ் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது
ஷூ ரேக். இதில் வந்து நம்ம ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷூ ரேக்கில் வந்து ஒரு ஆர்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரஃபான ஒரு டிசைன் வந்து நான் இதில் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த டிசைன். உங்களுக்கு அந்த பிக்சரில் தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ இதை நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே கொண்டு வரணும். ஸோ என்னோட ஃபேவரட் பாஸ் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆர்ட் பண்ணுறது, வீட்டில் வந்து ஏதாவது சின்ன டெக்கார்ஸ் மாதிரிலாம் பண்ணுவேன். ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது நான் இப்போ ஒர்க்கிங் உமன் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் போயிட்டு வந்தோம்னா அதுவே நேரம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பாஸ் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஓகே, கொஞ்சம் ஃபேன் ஓடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே இந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வேகம் போ, உட்காந்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பென்சிலில் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயும் பாட்டம் கார்னர்லேயும் வரையணும் அப்படிங்கிறது தான் பிளானு. பட் இந்த கார்னரில் நான் வரைஞ்சிட்டேன். கீழ் கார்னரில் வந்து வரைகிறத முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டோரை கழட்டிட்டு தனியாக வச்சு வரைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு மட்டும்தான் இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். சேம் இதே டிசைன் தான் நான் கீழேயும் வந்து ட்ரா பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேசியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போராக ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்டாக எனக்கு அந்த மாதிரி தோணாது. ஒர்க் கொஞ்சம் எனக்கு அப்படியே யூடியூப் வீடியோஸு அதை எடிட் பண்ணுறதுன்னு கரெக்டாக இருக்கும், இன்ஸ்டாகிராம் எல்லாம். ஸோ அதையும் மீறி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு நாள் இல்லை சில டைம் நானே வந்து நல்ல ரெஸ்ட் எடுப்பேன். இது எப்போவுமே ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சில டைம் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஏதாவது ஆர்ட் ஒர்க்ஸு, பெயிண்டிங் ஒர்க்ஸு, ட்ராயிங் ஒர்க்ஸு, வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி என்னையவே நான் வந்து இன்வால்வ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்டாக நான் என்றைக்கு வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது, இல்லைனா வந்து டிவி அதிகமாக நான் பார்க்குற மாதிரி தோணுதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் போயிட்டு வரதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கோம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக என்னோடய மைண்ட் செட்டே அதுதான். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஏன் நீங்கள் ஒர்க் போகல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை வந்து நான் செய்யணும்னு நினைப்பேன். எனக்கு வந்து இந்த கோடிங், ஐடியில் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட். அவருக்கு வந்து கோடிங்லலாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவருக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை அவர் சூஸ் பண்ணார். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். பிடிச்ச விஷயத்த பண்ணும் போதே ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் லைஃப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அதுவே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் லைஃப்பில். நீங்களும் உங்களில் யாராவது லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே டு பி லேசி. ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுல தப்பு கிடையாது. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எப்போவுமே ஓடிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மோட்டிவேட்டடான எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் செய்ய போது உங்களில் நீங்களும் வந்து நம்மளும் இதை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக அதுக்காகவும் நான் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இன்னும் சில விஷயங்கள் நான் லேசியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி நெகட்டிவ் பீப்புளை வந்து நான் மோஸ்ட்டாக வச்சுக்க மாட்டேன். நம்ம செய்கிற ஒர்க்கை வந்து குறை சொல்கிறவங்க, நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் அடுத்த சர்க்கிளில் நான் வந்து வச்சுடுவேன். ஸோ என்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் வைபிளில் மக்களை நான் வச்சுக்கும் போது என்னோடய எனர்ஜியும் அப்லிஃப்ட் ஆகும். நானும் அந்த லேசினஸ்லேருந்து வெளியே வருவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன். எப்பயாவது லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே டிஸ்னியை வாக் பண்ண கூப்பிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி அக்கேஷனுக்கு தான் இந்த ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு மைண்டில் நான் வந்து வச்சுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நான் வந்து கீழே போயிடுவேன். இதை போட்டுட்டு எங்கே போகிறது அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். சும்மா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போய் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டு வருவேன். ஸோ என்னோட லேசியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு டின்னர் டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சொல்லி கிளம்பிட்டோம். ஷூஸே போடுறது இல்லை. இங்கே நம்ம போகிறோம் டின்னருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அமுக்கணும்ல. ஹலோ, டின்னருக்கு ஃபுட் ஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சைடு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. ஸோ அதனால் அங்கே போயிருந்தோம். எனக்கு கொஞ்சம் இந்த நீதானே என் பொன் வசந்தம்ல சமந்தா உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வெளியே வந்து, இப்படி அடிக்கடி வரணும். பேட்டெல்லாம் வச்சுருக்காங்க, பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்கு. கொஞ்சம் சத்தமாக பேச மேட்ச் பார்த்துக்கிட்டு பண்ணி மேட்ச் பார்த்துட்டு போயிருக்கேன். என்னை விட்டுட்டு காசு தான் ஏற்றி வாங்கிடுவாங்க. என்னை விட்டுட்டு போயிருக்கிறேன், பசங்களோட போயிருக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த ஃபுட், நாங்கள் வந்து கிறிஸ்பி சில்லின்னு என்னமோ ஒன்று சொல்லியிருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கோடா மாதிரி பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்டேன். இந்த ஸ்டார்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து அரௌண்ட் 300 350 ப்ரைஸு. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து நான், அதுக்கப்புறம் சிந்தாமணி ஸ்பெஷல் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் சொல்லியிருந்தோம். மேலே வந்து ஆம்லேட் வச்சு கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு சிக்கனோட அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா, அந்த லிவர் இருக்குங்களா, ஈரல், அதை வந்து சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கிரேவி ஃபுல்லுமே. அதனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு வந்து லிவர் பிடிக்காது. ஸோ அந்த லிவர் ஸ்மெல் வந்து அந்த கறி ஃபுல்லாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கிரேவி சுமார் தான். அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த வேலை இது வந்து அடுத்த நாள் எடுத்திருந்தது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப எனக்கு மாதிரியே உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் ஒரு சின்ன கிளிப் என் ஃப்ரெண்டு எடுத்திருந்தாங்க. அதனால் அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட், எப்போவுமே வீக்கெண்ட் நைட் அப்படின்னா ஏதோ ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் பார்க்கறதுக்கு. அந்த அன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமில் ஒரு சீரீஸ் இருந்துச்சு. அது பார்த்தோம். டிஸ்னி எங்களோட சேர்ந்து பார்த்துட்டு இருந்தான். அப்படியே எங்கள் டேவும் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பெனிஃபிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.